ஹாய், ஹலோ மை டியர் மக்களே! நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 23வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். போன எபிசோடோட எண்டிங்ல நம்ம ஹீரோ அந்த டெவில நான் எதனா பிளான் பண்ணி இந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருப்பான். இப்ப அதுல இருந்து தான் எபிசோடு கன்டின்யூ ஆகுது. என்கிட்ட இருந்து என்னத்த எடுத்துக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இந்த பொருள் தானே வேணும். சரியா சொன்ன, அதுதான் எனக்கு வேணும். ஒழுங்கா அதை என்கிட்ட குடுத்துரு. என்னடா ஒழுங்கா அதை என்கிட்ட குடுத்துருன்னு சொன்னா இல்லையா? இல்ல செத்து போடணும்னு விரும்புறியா? பாட்டி அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அந்த லிட்டில் ட்ரீ என்னுடைய லைஃப் ஃபோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. நான் செத்து போனேன்னா அந்த மரமும் என் கூடயே சேர்ந்து அழிஞ்சு போயிடும்டா. அதுக்கப்புறம் நீயும் உன்னுடைய ட்ரூ ஃபார்ம் அடையறதுக்கான வாய்ப்பை இழந்துருவ. அதை கேட்டதும் நம்ம ஹீரோவா அப்படியே விட்டுறான். சரி, என்ன கண்டிஷன்றத ஒழுங்கா என்கிட்ட சொல்லுடா. இன்னும் 7 நாளுக்கு அப்புறமா தான் என்னால இந்த ட்ரீயை வாங்கிட்ட கொடுக்க முடியும். என்ன 7 நாள்? அது ரொம்ப அதிகமாச்சே. உனக்கு அந்த அளவுக்கு கவலையா இருந்துச்சுன்னா நான் வேணும்னா உன் கூட வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாகணும். இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கிற யாரையும் நீ சாவடிக்க மாட்டேன்னு. சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா 7 நாளுக்கு அப்புறம் அந்த ட்ரீயை என்கிட்ட நீ கொடுக்கலனா இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரையும் நான் சாவடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்ப நம்ம ஹீரோவோ அவன் பிளான் பண்ண மாதிரி அவன் கூடவே கிளம்பிடுறான். அப்படியே பாட்டியோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறாங்க. அந்த டெவில இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த 7 நாள் கேப்ல மிச்சம் இருக்கிற டிராகன் கிங்ல நீங்க தான் கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நம்மளால இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து தப்பிக்க முடியும். கிளான்ல இருக்கிறவனுங்க எல்லாரையும் சீக்கிரமா போயிட்டு அந்த டிராகனுங்களை பிடிச்சிக்கிட்டு வர சொல்லுடா. தெரியாதனமா இந்த வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டலுக்குள்ளார வந்துட்டு படாத பாடுபட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் இது வரைக்கும் எப்படியோ இந்த டிராகன் ஐலாண்ட்ல அவன் சர்வே பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்கப்புறம் அவன் உயிரோட இருப்பானா செத்து போவானான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம எல்லாரையும் அவன் பாதுகாக்க நினைக்கிறான். உண்மையிலே இவன் ரொம்ப அற்புதமானவன் தான் அப்படின்னு காட சொல்லிட்டு இருக்க. அப்படியே சீனா கட் பண்ணா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா டிராகன் கிங் விட்டுட்டு போங்கடா. அந்த டிராகன் கிங் இல்லாம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். என்னடா நீங்க சண்டை போட விரும்புறீங்களா? ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் இப்ப ஒத்துமையா சேர்ந்து அந்த டிராகன் கிங்ல கண்டுபிடிச்சாதான் நம்மளால இப்ப இந்த டிராகன் ஐலாண்டை விட்டு போக முடியும். என்ன நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நம்ம எல்லா டிராகன் கிங்கையும் கண்டுபிடிச்சா நம்மளால இந்த ஐலாண்டை விட்டு போக முடியுமா? ஆமா, அது எல்லாம் உண்மைதான். நம்மளால ஆன்சிஸ்டர் டிராகன் ஷிப்பை சமன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்பிடியன் சீயை கிராஸ் பண்ணி நம்மளால போய் சேர்ந்துட முடியும். ஆன்சிஸ்டர் ட்ரீ டிராகன் கிங்குகளை பயன்படுத்தி ஆன்சிஸ்டர் ஷிப்பை வர வச்சு இந்த ஃபார்பிடியன் ஏரியாவுல இருந்து போக போறாங்களாம். என்ன நீ சொன்ன? ஆன்சிஸ்டர் டிராகன் ஷிப் இன்னும் இருக்கா? ஆனா அதுக்கு முதல்ல மத்த எல்லா டிராகன் கிங்கையும் கொண்டுகிட்டு வந்தா தானே அதை நம்மளால சமன் பண்ண முடியும். சரி வா, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். இந்த டெவில என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இப்ப எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கானு தெரியலையே. கெட்டதுலயே ஒரு நல்ல விஷயமா அந்த லிட்டில் ட்ரீ இப்ப என் கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றது எல்லாத்தையும் அவன் செஞ்சுதான் ஆகணும். இல்லனா அவனை என்னால இந்த ட்ரீமேன் வேலைக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்க முடியாது. இவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஓல்டு ட்ரீயாலெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டானே. அந்த ஓல்டு ட்ரீ வெறும் ஸ்கை கண்ட்ரோல் ரிலிம்ல தான் இருக்கான். அவனால என்னுடைய எபிலிட்டிக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. உண்மையை சொல்லணும்னா இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தனாலையும் என்ன சாவடிக்க முடியாதுடா. நீ தப்பான இடத்த சூஸ் பண்ணி இருக்க. என்ன தப்பான இடத்த சூஸ் பண்ணி இருக்கனா? நீ தானடா இப்ப சொன்ன இந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒருத்தனாலையும் உன்னை சாவடிக்க முடியாதுன்னு. அப்படின்னா தைரியம் இருந்தா என் கூட இன்னொரு இடத்துக்கு வாடா பார்க்கலான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இது டெத் சிட்டி கிளான் லீடர் இந்த இடத்துல இருந்து தான் இந்த டெவில் தப்பிச்சு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால திரும்ப இவனை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் விட்டா கண்டிப்பா இவனுடைய கதையை முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ இந்த சிட்டியோடைய சக்தியை பயன்படுத்தி என்ன சாவடிக்கலாம் தானே நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா என்ன பண்றது, இப்ப அந்த சிட்டி இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போக போகுது. என்ன மறைஞ்சு போக போதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க?
என்ன அந்த டெத் சிட்டி மறைஞ்சு போயிடுச்சு. அது மூலியமா சக்தி கிடைச்ச டிராகனுங்களுடைய சக்தியும் இப்ப சப்ரஸ் ஆகி பய நிலைமைக்கே மாறிக்கிட்டு இருக்குங்க. அந்த வெப்பனை எல்லாத்தையும் பாக்குறப்ப டிவைன் மொமெண்டம்ல இருந்து உருவாகின வெப்பன் மாதிரி இருக்கு. இப்ப எப்படியாச்சும் மத்தவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி இந்த டெவிலோடைய கதையை முடிக்கிறத பத்தி நான் பிளான் பண்ணி ஆகணும். நம்ம டெவில் பைபிள்லயோ டிராகனுங்களுக்கு அந்த டெத் சீட்டில் இருந்து தான் சக்தி வந்துச்சு. அது காணாம போனதுனால இப்ப அதுங்களும் காணாம போயிட்டு இருக்கு. ஆனா நானும் அந்த டெத் சிட்டில இருந்து தான் எழுந்து வந்தேன். எனக்கும் அந்த டெத் சிட்டிக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆர்டிஃபெக்ட் வெப்பன் எல்லாம் 4 மணிக்கு போய்கிட்டு இருக்கு. அதுல இருந்து 2 வெப்பன் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கவும் என்ன இது நம்மள சாவடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம டெவில் பயபுள்ளைக்கு என்னவோ இல்யூஷன் தெரிய ஆரம்பிச்சிருது. என்னது இதுன்னு அவனோ பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு டேய் இந்த ரிலிமும் இருக்காது நீயும் இந்த உலகத்துல இருக்க மாட்டடா போய் அவனை சாவடிங்கன்னு சொல்லிட்டு அவனை சாவடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. என்ன எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்க. ஆனா இலுஷனரி காடான நீ தாண்டா செத்து போகணும்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அங்க வந்தா எல்லாரையும் தூக்கி போட்டு சொருவிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல என்ன எவனாலையும் சாவடிக்க முடியாதுன்னு. என்ன இந்த 2 ஓலி ஆர்டிஃபெக்டும் இந்த டெவிலை சப்ரஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு வெப்பனும் அவங்கள அழுத்துற மாதிரி வந்துட்டு இருக்கவும் நம்ம டெவில் பயபுள்ளியோ நீங்க 2 வெப்பனும் சேர்ந்துகிட்டு என்ன சப்ரஸ் பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய சக்தியை பயன்படுத்தி அதை தடுக்க ஆரம்பிச்சிடறான். அந்த 2 ஆர்டிஃபெக்ட் வெப்பனும் இங்கிருந்து காணாம போயிடுச்சு. யார் அந்த எனிமி? நான் யாரை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கேன்? என்ன ப்ரொடெக்ட் பண்ணது யாரு? அவன் உண்மையிலே நான் யாரு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சண்டை போறப்ப என் கூட நின்னுகிட்டு இருந்தது யாரு? என்னுடைய பயன் நினைவுகள் எல்லாமே எனக்கு திரும்ப ஞாபகம் வரும்னு ஒழுங்கா அந்த ஓலி ட்ரீயை என்கிட்ட கொடுத்துட்றா. நேரம் வந்ததும் நானே இந்த ட்ரீயை உன்கிட்ட ஒப்படைச்சிடறேன். என்னுடைய பொறுமையை நான் இழந்துட்டேன். ஒழுங்கா அந்த ஓலி ட்ரீயை என்கிட்ட ஒப்படைச்சிரு. இன்னும் 7 நாள் முடியல. அதுக்குள்ளார இந்த ட்ரீயை நான் என்கிட்ட கொடுக்க மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடி போக அவன் கடுப்பாக்கிட்டு நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சிடறான். இந்த டெவிலுக்கு திடீர்னு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? எதுக்காக தான் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. அவங்க வேற அந்த டிராகன் கிங்குங்களா கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. ஒழுங்கா அந்த ஒலி ட்ரீயை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா நீ செத்து போயிடுவடா. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா முடிஞ்சா வந்து என்ன சாவடிச்சு பாடுறா. நீ பண்ண வேலையால இப்ப இந்த டிராகன் ஐலாண்டு முழுக்க ரத்தாரா போக போதுரா. நான் சீக்கிரமா இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் ஆகணும். நல்ல வேலை அந்த இடத்துக்கு நான் இப்ப வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்த இடத்துக்கே வர அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒழுங்கா அந்த ஓலி ட்ரீயை என்கிட்ட கொடுத்துறா அப்படின்னு சொல்ல அந்த டெவில் பயபுள்ள முழிச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய இடத்துக்கே வந்திருப்பீங்க. உன்னுடைய அண்டையின் சோல் ஆல்ரெடி ஃபீல் பண்ண மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே நீ யாரு? நான் தாண்டா அண்டையின் கிங்கு. இந்த டிராகன் ஐலாண்டில் கிங்குனா அது நான் மட்டும் தாண்டா. கடைசியா எனக்கு இருக்கிற நம்பிக்கை இவன் மட்டும்தான். இவன் அந்த டெவிலை சப்ரஸ் பண்ணுவான் தான் நான் நம்புறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு. அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் அடுத்த எபிசோட் போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.